Good evening, guys. So now let us see moment generating function of binomial distribution. We know that formula in a binomial distribution ke ncx p power x q power n minus x x வந்து எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 etc up to n வரைக்கும் போகும். p plus q is equal to 1 total probability value. Okay, so first என்ன பண்ணணும்னாக்க moment generating function எழுதுறோம். moment generating mgf denotes moment generating function is defined by mx of t equal to இது வந்து moment generating function ஓட formula. Okay, so summation e power tx p of x. moment generating function க்கு formula என்ன summation e power tx p of x. ஸோ இதில் வந்து எக்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகுதுன்னு நம்ம டினோட் பண்ணணும். சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n இ பவர் டிஎக்ஸ் அப்படியே வந்துடும். பி ஆஃப் எக்ஸ், இந்த பி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும், நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுட்டு என்சிஎக்ஸ் இருக்குல்ல, இந்த என்சிஎக்ஸ் எழுதிட்டு இந்த இ பவரில் என்ன இருக்குது, இங்கே ஒரு டிஎக்ஸ் இருக்குது, பி பவரில் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கா பவரில், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறேன். கம்பைன் பண்ணி எழுதுனா என்ன வரும், பி இ பவர் டி. இது ரெண்டையும் ஒரே டேர்மாக எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டு பவரில் எக்ஸ் காமனாக. அடுத்து இந்த கியூ டேர்ம் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுறோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுக்குறோம். எக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து. அப்போ என்ன வரும், என் சி எக்ஸுக்கு பதிலாக 0, பி இ பவர் டி எக்ஸுக்கு பதிலாக 0, கியூ பவர் n மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா n மைனஸ் 0 n ப்ளஸ் அடுத்தது 0க்கு அப்புறம் 1 nc1 PET பவர் 1 q பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அடுத்து r ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் அப் டு எது வரைக்கும் போடுறோம், n வரைக்கும் போட்டாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n ப்ளஸ் nc1 a பவர் n மைனஸ் 1 இன்டூ b ப்ளஸ் எக்ஸெட்ரா plus NCR a power r b power n minus r plus etc NCN a power n b power n minus n. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவில் இருக்க ஆர்ஹெச்எஸ் சைடும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்க ஈக்குவேஷனில் இருக்க ஆர்ஹெச்எஸ் சைடும் சேமாக இருக்குது. ஸோ இதோட ஆர்ஹெச்எஸ் சைடுனா இது எல்ஹெச்எஸில் என்ன போட்டிருக்காங்க, a ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி டினோட் பண்ணிக்கலாம், ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, கியூ இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, பி இ பவர் டி இருக்குது. ஸோ அப்போ எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் பி இ பவர் டி ஹோல் பவர் என்னன்னு ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இருக்குல்ல, இங்கே எழுதியிருக்க பாருங்க. எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன, என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அப்போ பவரில் இருக்கிறது என்ன வந்துடும், முன்னாடி வந்துடும் என் q plus p e power t n minus 1 into chain rule. அடுத்தது t பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த டேர்மில் t இருக்கா, இல்லை. ஸோ 0 ப்ளஸ் e power t எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சேம் அகைன் e power t அண்ட் p வந்து மல்டிப்ளைல இருக்கிறதுனால p. ஓகே, mx dash of t equal to n. இங்கே வந்து என்ன இருக்குது, 0 ப்ளஸ் p e power t இருக்கா. ஸோ np into q plus p e power t n minus 1 into e power t. அதாவது இங்கே இருக்குல்ல, இந்த பி இ பவர் டி என்ன பண்ணியிருக்கோன்னா தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இந்த பி இ பவர் டி இந்த பீன்ற டேர்ம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டோம், இ பவர் டின்ற டேர்ம் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், அதே டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த டேர்ம் ஃபுல்லாக யூன்னு எடுத்துக்கிறேன், இந்த டேர்ம் ஃபுல்லாக வின்னு எடுத்துக்கிறேன். அப்போது டி ஆஃப் யூ வி ஃபார்ம்லனா யூ டிவி ப்ளஸ் வி டியூ. அதாவது ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கணும், வியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து வியை அப்படியே வச்சுக்கணும், யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும், எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு இதை ஃபுல்லாகவே அப்படியே வச்சுக்க போகிறோம், என்பி இன்ட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், பவரில் இருக்கிறத முன்னாடி வந்துடும் n மைனஸ் 1. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன், q ப்ளஸ் பி இ பவர் டி n மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு வருமா. அப்போ இங்கே என்ன வந்துடும், n மைனஸ் 2. அகைன் க்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா செயின் ரூல் இங்கே பண்ணோம்ல, சேம் அதே தான் பண்ணோம்னா 0 ப்ளஸ் பி இ பவர் டி இன்ட்டு இந்த வியை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இ பவர் டி ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே அப்படியே வச்சுக்கிறேன், q ப்ளஸ் பி இ பவர் டி என் மைனஸ் 1. இந்த இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சேம் இ பவர் டி தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா டி ஈக்குவல் டு 0, அதாவது டி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதுலனா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இந்த என்பி q ப்ளஸ் பி இ பவர் டிக்கு பதிலாக 0வா, இ பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ பவரில் என்ன இருக்குது, n மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு என்பி p ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்ன 1 பவர் n மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து இப்போ 1 பவரில் என்ன இருந்தாலும் சேம் ஆஸ் இட் இஸ் 1 தான். அப்போ என்ன வரும், என்பி. அப்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம t ஈக்குவல் டு 0ன்னு போட்டு வர வேல்யூ தான் என்ன, மீன் வேல்யூ விச் இஸ் டினோட்டட் பை இ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்பி.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்ல, தட் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். அதில் என்ன பண்ணுறோன்னா t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ mx டபுள் டாஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு np n-1 q ப்ளஸ் p. டீக்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா பவரில் 1 வந்துடும். ஸோ e பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ அசட்ஸ் அப்படியே வந்துருச்சு. அதேமாரி இங்கேயும் e பவர் 0வோட வேல்யூ 1 வந்துடும், இங்கேயும் 1. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு q ப்ளஸ் p e பவர் t n-1 இன்ட்டு e பவர் 0வோட வேல்யூ 1. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா np இந்த n-p p ப்ளஸ் qவோட வேல்யூ 1 இன்ட்டு p ப்ளஸ் இங்கே வந்து e பவர் 0வோட வேல்யூ 1 q ப்ளஸ் pயோட வேல்யூ 1 எழுதியாச்சா. இப்போ இங்கே என்னன்றோம் np n-1 இன்ட்டு p ப்ளஸ் 1. இப்போ இந்த np என்ன பண்ணுறேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், n இன்ட்டு n ஸ்கொயர். அடுத்து இந்த பண்ணோம்னா p ஸ்கொயர் மைனஸ் இது ஃபுல் டேர்மையும் பண்ணோம்னா np ஸ்கொயர். அடுத்து இந்த 1ஓட பண்ணோம்னா np. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்திருக்குன்னா e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் ப்ளஸ் npன்னு இருக்கும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் e ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கான என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இங்கே தான் இருக்குது, n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் ப்ளஸ் np மைனஸ் e ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல np. ஸோ அதுதான் np ஹோல் ஸ்கொயர்னு வரும், அதனால் n ஸ்கொயர் p ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ கெட்டிங் கேன்சல். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு npயை வெளியில் எடுத்தோம்னா என்ன இருக்கும், 1 மைனஸ் p ஈக்குவல் டு np. 1 மைனஸ் pன்றது வேல்யூ வந்து q. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு npq. அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட mgf என்ன, q ப்ளஸ் p e பவர் t ஹோல் பவர் n, மீன் வேல்யூ np, வேரியன்ஸ் வேல்யூ npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இந்த வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. தேங்க்யூ கைஸ்.